இந்த தானா தெரு மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த தெரு. இந்த தெருவில் அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டம் நடத்தி கொண்டிருப்பார்கள். அப்படிதான் 2010 மார்ச் 3 இங்கு ஒருத்தர் கூட்டம் நடத்தினார். முள்ளிவாய்க்கால் முற்றம் ஐநா மன்றத்தில் தீர்ப்பு கேட்டு இதே இடத்தில் எங்கள் அண்ணன் கூட்டம் நடத்தினார். முதல் எழுச்சியை சென்னையில் இந்த தானா தெருவில் தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம் முதல் உதயமானது அன்புறவர்களே. அதே இடத்தில் நாங்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் களம், இந்த தேர்தலில் திமுக அதிமுக வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது இவர் தொகுதிக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுவார், இவர் கட்சிக்கு எத்தனை கோடி கொடுப்பார் என்று தேர்வு செய்துதான் வேட்பாளரை நிறுத்தியுள்ளார்கள். அப்படி திமுகவில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள தமிழன் பிரசன்னா அவர்கள், அவருக்கு 2021 வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மாறாக சேகர் பாபு யாரை காட்டுகிறாரோ அவர் மாவட்டத்தில் அவர் தொகுதிக்குத்தான், அவர் தொகுதியில் யாரை காட்டுகிறார் அவருக்குத்தான் சீட்டு என்று ஒரு உத்தரவு உள்ளது. அப்படி அவர் காட்டிய இந்த பரந்தாமனை அவரே நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தார். பரந்தாமனுக்கும் சேகர் பாபுக்கும் சண்டை. பரந்தாமனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கூட தராமல் ஒரு அடிமை கொத்தடிமை போல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக சொந்த கட்சிக்காரனை கீழ்த்தரமாக நடத்தியது இந்த மாவட்ட செயலாளர், இந்த அரசுத்துறை அமைச்சர் சேகர் பாபு. காரணம் சாதி வெறி. அப்படித்தான் அதை சொல்ல வேண்டும். திரும்பவும் யாருக்கு வாய்ப்பை தரலாம்? பரந்தாமனுக்கா? அவனுக்கு கொடுத்தா இன்னும் அதிகமா திமிரு வந்துடும். கேஎஸ்ஆருக்கா? அவனுக்கும் சீட்டை தரணும். இப்ப 5 வருஷமா நம்ம கார் கதவை திறந்து விடுறான், நம்ம வீட்டுல மாப் போட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கும் வாய்ப்பு தரணும். அப்ப பக்கத்து தொகுதியில தாயகம் கவியை கொடுத்தா தோத்துருவாரு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ கே.எஸ். ரவிச்சந்திரன் அந்த பலியாடு அங்க தள்ளிட்டு இங்க தமிழன் பிரசார நிப்பாட்டி இருக்காரு. இங்க இருக்கிற அதிமுக நிக்கிற கவுன்சிலரா, இப்போ ஒரு கரண்ட் கவுன்சிலர். அப்போ மாமன்ற உறுப்பினர் இருக்கிறவருக்கு அவரோட சொத்து மதிப்பு 26 கோடியை அவர் இந்த தேர்தல் அறிக்கையில் அவர் கொடுத்திருக்காரு. அப்போ இதெல்லாம் பாற்று பண்ணாம, ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இந்த வேட்பாளர் சரியான நபரா, படித்த பிள்ளையா, இவர் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருப்பாரா, இவருக்கு சமூக தெரியுமா, இவருக்கு பொருளாதாரம் தெரியுமா, இவருக்கு மக்களின் பிரச்சனைகள் தெரியுமா, இவருக்கு சூழல் பிரச்சனைகளை தெரியுமா என்று ஆய்வு செய்து 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை போட்டவர் எங்கள் அண்ணன் சீமானவர்கள். அதில் சரிபாய் 117 பெண்களுக்கு சீட்டு. இப்ப புதுசா ஒரு இந்த விசிலச்சா குஞ்சிக கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அவனுங்க வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா அந்த புஷியான இருப்பான். அவர் இட்டுக்குன்னு வரதுதான் எங்களுக்கு தலைவலியா இருக்குது. அவர் இட்டுக்குன்னு வருத்தாங்க. அவங்க பொண்டாட்டி அவர் விட்டுக்குன்னு போயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா 107 பேர் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, RSS வந்து 3 நாள் கூட முழுசா முடியல. அவங்களுக்கு இந்த சீட்டை கொடுத்து, ஏன் ஆள் இல்ல, உன் பேர் என்னடா ஜங்கிலி, தங்குலி, உன் பேர் என்ன டேவிட், இதண்டா டேவிட் அப்படின்னு கூப்பிட்டு கொட்டிட்டு எல்லாரும் கூப்பிட்டு விட்டாரு. கில்லி படத்துல விஜய்க்கு தாமு போன் பண்ணுவாரு, அவங்க அப்பா எடுத்துருவாரு. பேர் என்னடா ஓட்டேரி நரி, ஓட்டேரி நரியா, சனிய சகட பேரு. விஜய் படத்துல வர இந்த சனிய சகட, இந்த ஓட்டேரி நரி, இந்த பான்பராக் ரவி, இது எல்லாமே அவங்க வேட்பாளர்கள் தான். ஏன்னா கஞ்சா வழக்குல இருந்து ஜெயில இருந்து 10 நாள் தான் அவன் வெளியே வந்து 10 நாள் அவனுக்கு சட்டமன்ற உறுப்பினர். ஊழல் வழக்கு உள்ளவனுக்கு அவனுக்கு இந்த வாய்ப்பு தராங்க. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மக்களின் நலன்காக இருப்பவன் எப்படி இருக்கணும்? முதல்ல அவன் சரியான நபரா இருக்கணும். அவன் சரியான நபரா இருந்தால்தான் அந்த தொகுதிக்கான மேம்பாடு நிதி சரியாக பயன்படுத்தப்படும், அந்த தொகுதி வளர்ச்சி அடையும். ஆனா நிக்கிறவங்களா திருட்டு பையனாக இருந்தா எப்படி கட்சி நிற்கும்? அதுல இந்த அறியாமையில, இந்த திரை மோகத்துல பின்னாடி போறாங்க பாரு. ஏன் பேசவே தெரியாது. அவங்க எந்த கேள்வி கேட்டு
எந்த கேள்விகளே டிவி அப்புறம் கேளு தளபதி அப்புறம் இதுதான் வேற ஒரு புரிதல் ஒரு கருத்து. இந்த இடத்துல இந்த டிவி கட்சிக்காரங்க கூட்டம் போட்டானுங்க. எங்க தளபதி 10 தளபதினு சொல்லியிருப்பான், 10 பேரோட கை தட்டு வாங்கியிருப்பான். நீங்க வந்தா என்னடா செய்வீங்கன்னா தெரியாது. இப்ப இங்க நிக்கிற ராஜ்மோகன், அவரு புளியாந்தோப்புல பரப்புரைக்கு வராரு. அன்பு சொந்தங்களே, புளியாந்தோப்புல குருசாமி நகர்ல பரப்புரைக்கு வரும்போது பேத்தி 500 ரூபாய் நோட்டுகள், 1 லட்சம் ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை அந்த வேட்பாளர் மேல தூவி விடுறாங்க, பூமழையா தூவி விடுறாங்க. 10 ரூபாய் சம்பாதித்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த கஞ்சி வந்த பணம் இந்த ராஜ்மோகனுக்கு பூமழையா போயிடுது. அந்த ஒரு பொதுவர் இருக்கா, சூளை அங்காளம்மன் கோவிலுக்குள்ள போயிட்டு ஒரு கோவிலுக்குள்ள போனா சாமியை வழிபடணும், அவ்வளவுதான் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள கேமராக்கள் பயன்படுத்தக்கூடாது என்று இன்டர்நெட்ல கட்டுப்பாடு. இந்த தற்கூரி இது என்ன பிரச்சனை தெரியல. இந்த தற்கூரி இந்த நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனல்ல கூட்டிட்டு போயிட்டு அங்காளம்மன் கோயில உட்காந்துக்கின்னு இவன் பேட்டி கொடுத்துக்கிறான், சட்டமன்ற உறுப்பினர் திட்டுறான். அது ஒரு கோவில், கோவிலுக்குள்ள அரசியல் சார்ந்து எதுவும் பேசக்கூடாது. அப்படி இருந்து அவர் மேல இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படி எந்த இடத்தில் எங்க எது பேசணும், நாம யாருக்காக வந்திருக்கிறோம் என்ற புரியல் இல்லாம ஒரு கூட்டம் சுத்தின்னு இருக்கு. அப்போ அந்த கூட்டம் இதே கூட்டம் தான் 2019 இந்த கமலஹாசன் ஒரு அயோக்கிய பையன் இருந்தான், 50 வருஷம் நல்ல நடிகனா இருந்தா, இன்னும் நல்லா நடிச்சிருக்கிறான். வந்து இந்த பாழா போன அரசியல வந்து நான் தமிழ் கட்சியோட இந்த செல்வாக்க குறைச்சிட்டு இப்ப அறிவாள வாசல்ல கேட்ட திறந்து விட்டுக்கிறான். ஒத்த சீட்டு ராஜ்யசபா சீட்டுக்கு இப்ப திறந்து டாஸ் ரேட் அடிச்சு டிவி ஓடிச்சான். போய் இங்க அறிவாள வாசல்ல கேட்ட திறந்துக்கிறான். பிக் பாஸுக்கு மாமா வேலை பார்க்கிற பையன் அரசியலுக்கு வந்து இந்த எளிய பிள்ளைகள் நாங்க என்னைக்கோ நாங்க வெற்றி அடைஞ்சிருப்போம். எங்களை வீழ்த்த வந்தான். அதே 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 வரிசையில தான் எங்களை வீழ்த்த வந்திருக்கிறான். ஆனா எங்களை எத்தனை பேர் வந்து வீழ்த்த வந்தாலும், சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்தாலும் நாம் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அசராம நிற்போம். நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல, நாங்கள் திரையில் வந்த பிள்ளைகள் அல்ல. எங்கள் தலைவன் திரையில் தலைவலை, எங்கள் தலைவன் தரையில் தருணம். அவன் மக்களுக்காக போராடி தன் பிள்ளைகளை தன் பெற்றோரை களத்தில் கொடுத்த பிள்ளைகள். எங்கள் உயிர் தலைவன் மேல பார்த்து இந்த அரசியல் வந்த பிள்ளைகள். நாங்கள் எங்கள் தலைவனை நாங்கள் சுமந்த பிள்ளைகள். எப்போதும் இந்த களத்தில் நாங்கள் நிற்போம். ஒருவேளை எங்கள் வேட்பாளர் போட்டாலும் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக நிற்போம். நிக்கிற 3 வேட்பாளர் தோத்துறானா எவனும் கிட்ட வர மாட்டான். ஏன்? அவன் இந்த தொகுதியே கிடையாது. எவனுமே அவன் வேலை மயில பார்த்து கிளம்பி போயிடுவான். அப்போ இந்த தொகுதியில் இருக்கிற இந்த மண்ணின் மகளுக்கு வாய்ப்பு தரதில்லை. நம்மளுக்கு 2016 சட்டமன்ற உறுப்பினராரு, பூந்தமல்லியில வந்த பரந்தாமன் தான் 2021 சட்டமன்ற உறுப்பினர். இப்போ எப்படியா இருந்தாலும் எம்எல்ஏ சீட்டு வாங்கலான்ட்டு கொடுங்கூர்ல இருக்க தமிழன் பிரசன்னா இப்ப 6 மாசம் முன்னாடி எக்மோர்ல தற்காலிகமா வீட வாங்கினு அட்ரஸ் ஒரு மாத்தினு இங்க வந்து நிக்கிறாரு. அப்போ இந்த மண்ணுக்கு மக்களுக்கான பிரச்சனையை யார் தீர்ப்பா? இந்த நாம் தமிழ் பிள்ளைகள் தீர்க்கும். இந்த தற்கூரி கூட்டம் தீர்க்குமா? விசில் அடிச்சிடும், ஊதிகள் சுத்தம். காலையில தூய்மை பணியாளர் அடிக்காம பட்ட விசில், அந்த விசில் இந்த நாட்டை சுத்தப்படுத்தும். இந்த தற்கூரி வாயில ஒரு விசிலுக்குள்ள இந்த நாட்டை குப்பையாக்கும், இந்த சமூகத்தை சீர்கேடாக்கும், ஒழுக்கம் கெட்டு போகும். ஒரு யூடியூப் சேனல் என்ன பேசணும், ஏதா பேசணும், ஒரு புரிதல். திமுக இருக்கிற எங்களுக்கு கருத்து முரண்பாடுல 1000 கருத்து, திமுக அந்த கூட்டத்துக்கு வர சின்ன சின்ன குழந்தைங்க தெளிவா பேசு. இதுக்கு ஒன்னியும் தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கினி எப்படிடா இந்த கூட்டத்தோட நாமெல்லாம் வாழ்ந்தான்னு தான் இப்ப பெரிய வேதனையா இருக்கு. இதுல என்ன பண்றாங்க, இப்போ விஜய்க்கு வெயில் ஒத்துக்கல, கூட்டம் ரத்தாகினே இருக்கு. இப்ப விஜயால வர முடியல, விஜய் மாரி ஒரு பொம்மை ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொம்மையை கூட கொண்டு கோபாரி விஜய் கூப்பிடுறான். டேய், பொம்மையை காட்டி வித்த காட்டினா வித்தக்கார பசங்கடா ஓட்ட போட போறீங்க. ஏன்டா அறிவான சமூகம் தானே நம்ம சமூகம். எவ்வளவு அறிவான சமூகம், உலகத்திலே மூத்த குடி நம்மளா, உலகத்திலே மிக அறிவு சார்ந்த சமூகம் நம்ம சமூகம். ஏன் இப்படி திரை அமைந்து கிடக்கிறீங்க? எவனாவது ஒரே ஒருத்தன் ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணன், ஆட்டோ ஓட்டுற அண்ணன் சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கணும்னு சொன்னா கூட அவருக்கு கல்யாணம் ஆகிருந்தா பொண்டாட்டி பேர்ல வாங்குவாரு, கல்யாணம் ஆகலன்னா அம்மா பேர்ல வாங்காரு. ஆனா ஒருத்த மட்டும்தான் அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ளிங்க மேல எந்த ஒரு சொத்தும் வாங்காத ஒரே தலைவன் விஜய் தான். பொண்டாட்டி பேர்ல ₹1 சொத்தை கூட வச்சிடல, பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்துக்கிறான். எவனாச்சு பிள்ளைங்களுக்கு இப்ப கடன் கொடுப்பானா? பெத்த பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்தன்னு அபிடேட்ல காட்சிருக்கான். ஒரு புள்ள, அது பொண்ணு இன்னும் படிச்சுதான் இருக்கு,
பொண்ணுக்கு கடன் கொடுத்துருக்கான். அந்த நீ கடன் கொடுவதற்கு பொண்ணுக்கு என்ன தேவை இருக்கும்? அதுக்கு கல்வி தான் தேவை இருக்கும், படிப்பு தான் தேவையா இருந்திருக்கும். அந்த படிப்புக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது பெத்த அப்பனோட பொறுப்பு, அவனோட கடமை. அயோக்கிய நாய பெத்த புள்ளிகளுக்கு கடன் கொடுத்து எழுதிருக்கடா. நீ எப்படி அந்த நாட்டு மக்கள் உண்மையா இருப்ப? பெத்த தாயை விட்டுவேன், பெத்த தகுப்பை விட்டுவேன், கட்டிய பொண்டாட்டி விட்டுவேன், பெத்த புள்ளி விட்டுவேன். எப்படி அந்த நாட்டுக்கு உண்மையா இருப்பான்? என்ன தற்கொலை போச்சுங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. இதுல வேற போயிட்டு நாங்க அவருக்கு அண்ணனா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், வேண்டாம் பொண்டாட்டியா கூட இருப்போம். அதெல்லாம் அவன் கூட போனவனா செருப்ப கட்டி அடிக்கலையான்னு தெரியல. எப்படி அந்த வார்த்தை வரும்? அதுக்கு ஒரு தலைவர் என்ன சொல்லிக்கணும்? தங்கச்சி அது மாதிரி பேசக்கூடாது, என் கட்சியில இருந்தா என் தங்கச்சிக்கெல்லாம் ஒழுக்கமா இருக்கணும், அது போல பேசக்கூடாது, நல்ல நிதானமா பேசுங்க, ஒழுக்கமா பேசுங்கன்னு சொல்லணும். இவன் அதை ரசிக்கிறான். கரூர்ல 41 பேரை கொன்னதுக்கு முதல் காரணம் இந்த களவாணி பையன் விஜய் தான். அவன் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை பார்த்து லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு ஜனத்தை நெரிசலப்படி சாவடிச்சான். கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல பலி ஆகிருக்காங்க. ஒருத்தன் இந்த அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே மக்களை பலி போட்டு வரானா அவன் மோசமான எமதரனா இருப்பான். இப்போதான் வீழ்ச்சிக்கணும். இல்ல இந்த சினிமா மோகம் ஐயா காமராஜ் சொன்னாரு, கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தா அவன் கூத்தியாட்ட கொடுத்துட்டு போடானு. ஆனா இப்ப கூத்தியால சீமந்து கூட்டினு வரா, கல்யாணத்துக்கு கூட்டினு வரா, நாளைக்கு தேர்தலுக்கு கூட்டினு வருவா. இது நடக்கும். இதுக்காகவா நம்ம நாடு சுதந்திரம் அடைந்தது? இந்த மொழிக்காகவா நம் முன்னோர்கள் பாடுபட்டான்? இதுக்காகவா இங்க தமிழ் மொழி பற்றி நடந்து இங்க வந்து தமிழ் போர் நடந்தது? எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம், எல்லை மீட்பு நடந்து, எத்தனை உயிர் தியாகம். இந்த உயிர் தியாகம் இந்த களவாணி பசங்க, இந்த மடக்கூதி பசங்க, இவனுக்கு ஓட்டு போடவா, இந்த தற்கொலைக்கு ஓட்டு போடவா நாம போறதுக்கோம்? நீங்க நிற்கிற வேட்பாளர்களை ஆய்வு செய்யுங்க. ஒரு காலம் நீங்க எங்களுக்கு தான் வாக்கு செய்யணும், நாங்க யாருக்கிட்ட கெஞ்சியதில்லை, நாங்க காலில் விழுந்ததில்லை. நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது என்ன? நீ ஒரு வீட்டுக்கு வாட்ச்மேன் நீ போடணும்னா அந்த வாட்ச்மேனோட பின்பலம் என்ன? நீ போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வாங்கினப்பா, அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணும், ஏற்கனவே இடத்துல வேலை செஞ்சான்ல, எதுக்காக வேலையை விட்டு நின்னா, இதையெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு தான் அவன் நல்லவனா இருந்தா நம்ம வீட்டு காவலாளியா வைப்போம். ஆனா இது எதுவுமே பண்ணாம நம்ம தொகுதிய, நம்ம நாட்டை திருடன்னு தெரிஞ்சோம், கொலகாரன் தெரிஞ்சோம், கொள்ளக்காரன் தெரிஞ்சோம், காவாடி பையன் தெரிஞ்சோம், முடிச்சொலிக்கு பையன் தெரிஞ்சோம், குடியார பையன் தெரிஞ்சோம், அவனுக்கு ஓட்ட போடமே நம்மளுக்கு வெக்கமா இல்ல? இந்த சமூகம் என்னைக்கு திருந்த போகுது? இப்படி இருந்த திரையை பார்த்து நானும் ஒரு நேரத்தில் திரையை பார்த்து கை தட்டி கொடுத்தான். இந்த கூட்டத்தை எல்லாம் திரையில் தலைவனை தேடாத, தரையில் தேடி என்று எங்களுக்கு எங்க தலைவனை காட்டி எங்களை நல்வழிப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு காக்கா குருவிக்கு தண்ணி வைங்கப்பா, துளசி தேடி எடுங்கப்பா, மரக்கன்று நடுங்கப்பா, மலைகளை பாதுகாக்கப்பா, மணலை பாதுகாப்பான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசிரியா இருந்து நல்வழக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்து ஒரு சமூகத்தை மேம்பட்ட சமூகமாக உருவாக்கி வரும்போது எதுவும் வந்தா பஸ் எடுத்துன்னு வந்தா மல்லாரி பஸ் மாதிரி காவாணி பையன், திருட்டு பையன், ஒன்னா நம்பர் முடிச்ச பையன், கேரியர் மயில விட்டு வராரு, 6 கோடி கேரட்ல வராரு, கேரியர் விட்டு வர 6 கோடி கேரட்ல வராங்க. சொத்த புலா ஏழைகளுக்கு ஏற்றி வச்சுட்டாரு, எல்லாம் எளிய மக்களுக்கு ஏற்றி வச்சுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுறாரு. அவர் விட்டு வந்தது அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள பொண்ணு குடும்பத்தை விட்டு வந்துக்கிறான், கூத்தியால கூட கூப்பிட்டு வந்துக்கிறான். இந்த கூத்தாடி பையனுக்கு உங்கள் வாக்கா? இல்லை, இந்த மண்ணுக்கு மக்களுக்காக 16 ஆண்டுகளாக போராடி எங்களோட போராட்டம் இந்த நாள் எந்த இடத்தில் இல்லை என்று சொல்லுங்கள். மீத்தேனா, நியூட்டனா, 4 வழிச்சாலையா, 8 வழிச்சாலையா, காவேரி நீர் போராட்டமா? எல்லா போராட்டத்திலும் நாம் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பங்கேற்று நாங்கள் போராடி கொண்டிருந்தோம், இன்னும் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். அன்பு உறவுகளே, எங்களுக்கு மேலும் மேலும் ஒரு சிக்கல். இதற்கு முன்பாக எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னோடு இருந்தது, அதை போன தேர்தல் பறித்துவிட்டு மைக்கு சின்னம் கொடுத்தார்கள். இப்பொழுது நாங்கள் எங்கள் அண்ணனையே சின்னமாக வைத்துக் கொண்டு இந்த ஏர் கலப்போடு இருக்க சின்னத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த திராவிட கும்பல் இன்னொரு கட்சியை இங்க கொண்டு வந்து இதே தொகுதியில அதே கரும்பு விவசாய சின்னத்தையும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வாக்கு பெட்டியில 2வது இடத்துல இருக்கிற இந்த ஏர் கலப்ப விவசாய சின்னம் தான் நம்மளுது. 5வது இடத்துக்குள்ள விவசாய சின்னம் திமுக கை குலுங்குது. அப்போ மக்கள் தெளிவாக வாக்கு இயந்திரத்தில் எழும்பூர் தொகுதியில் வாக்கு இயந்திரத்தில்
இரண்டாவது எண் நம்பர் 2 மேல ரெட்டல கீழே ஏற்கலப்ப விவசாயி நடுவுல சூரியன். சூரியனுக்கும் ரெட்டலைக்கும் நடுவுல இந்த விவசாயி இருக்கிறான். நீ சூரியனை தொட்டாலும் கெட்ட, ரெட்டலை தொட்டாலும் கெட்ட, நடுவுல இல்ல விவசாய திட்டத்தோடு இந்த நாடு சொர்க்கமாகும், இந்த நாடு புனிதமாகும். எழும்பூர் தொகுதி தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த தொகுதியாக மாறும். உங்கள் வேட்பாளர் சரண்யா இம்ரான் அவர்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதி நீங்கள் வாக்கு இயந்திரத்தில் உள்ள 2வது எண் அழுத்தி விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெயர் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தமிழர்.